இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் ஒரு சிறு உவமையை சீடர்களுக்கு சொல்லுகிறார். பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறு ஒருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? இந்த உவமையை ஆண்டவர் எதற்காக சொல்லுகிறார் என்றால், வழி காட்டுகிறவரும் சரி, வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறவரும் சரி, முழு பார்வை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வழிகாட்டக்கூடியவர் ஒருவர் தான், நம் ஆண்டவர் இயேசு. அவரை பின்பற்றுகிற நாம் குருடர்களாய் இருந்துவிடக் கூடாது. எனவே அவரிடமிருந்து நாம் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டால் நாமும் ஒளி பெற்றவர்களாக இருப்போம், குருவை போலவே மாறுவோம் என்று குறிப்பிடுகிறார். நாம் அனைவரும் கூட நம்முடைய குரு இயேசுவை போல மாற வேண்டும் என்றால் நாம் தேர்விலே வெற்றி பெற வேண்டும். அதை ஆண்டவர் நற்செய்தியிலே சொல்லுகிறார். சீடர் குருவை விட மேலானவர் அல்ல. நாம் எல்லாம் இயேசுவை விட பெரியவர்களா? இல்லை. ஆனாலும் நாம் குரு இயேசுவை போல மாற வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருக்கிறது. ஆகையினால் ஆண்டவர் ஒரு தேர்வை வைக்கிறார். தேர்ச்சி பெற்ற ஒவ்வொருவரும் தான் குருவாக மாற முடியும். அது என்ன தேர்ச்சி என்பதை ஆண்டவர் நற்செய்தியினுடைய மைய பகுதியிலே குறிப்பிடுகிறார். உன் கண்ணில் உள்ள மரக்கட்டையை எடுத்து போடு, பிறகு உன் சகோதர சகோதரியினுடைய கண்களில் இருக்கக்கூடிய தூசை நீ எடுக்கலாம் என்று குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, தன்னிலை உணர்வதுதான் நாம் குருவாக இயேசுவை போல மாற உதவும். தன்னிலை உணர வேண்டும். நான் யார் என்பதை உணரணும். என்னுடைய பலகீனம் என்ன என்பதை நான் உணரணும். கடவுளுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவிலே நான் ஆழப்பட்டு இருக்கிறேனா இல்லையா என்பதையும், கடவுளின் சாயலில் உள்ள என் அயலானோடு என்னுடைய உறவு எப்படிப்பட்டு இருக்கிறது என்பதை எல்லாம் உணர்ந்து ஒருவன் தன்னை சீர்படுத்துகின்ற பொழுதுதான் அவன் நல்லவனாக மாறுகிறான், வாழ்க்கையிலே தேர்ச்சி பெறுகிறான், குருவை போல அவன் மாறுகிறான். அன்பானவர்களே, நற்செய்தியினுடைய கடைசி பகுதியிலே இயேசு சொல்லுகிறார், கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலேயே அறியப்படும். கனிகள் தான், நாம் வாழ்க்கையில கொடுக்கிற கனிகள் தான் நாம் நல்லவர்களா தீயவர்களா என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள உதவும். அன்பானவர்களே, ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. மாறாக தன்னிலை உணர்ந்து நம்மிடம் இருக்கக்கூடாதவையை எல்லாம் நாம் விளக்கினால் நம்முடைய வாழ்வாகிய மரம் கனி கொடுக்கக்கூடிய, நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கும். அப்பொழுது நாம் குருவை போல ஒளி பெற்றவர்களாக வாழ்வில் வீறுநடை போடுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் என்று உம் திருமகன் இயேசு எங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே. ஆண்டவரே, அவர் காட்டுகிற பாதையிலே நாங்கள் நடக்க வேண்டும். நாங்கள் தன்னிலை உணர்ந்தவர்களாக எங்களுடைய இருளான வாழ்க்கை பாதையிலிருந்து விலகி ஒளியாகி அவரை பின்பற்றவும், அவரை போல குருவாக நாங்களும் வாழ்விலே தேர்ச்சி பெறவும் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமேன்.